11ஆம் வகுப்பு கணிதம் அலகு 3 முக்கோணவியல் பயிற்சி 3.6 இல் 7ஆம் கணக்கு பார்க்கிறோம். நிறுவுக sin x plus sin 2x plus sin 3x equal to sin 2x பெருக்கல் 1 plus 2 cos x என நிறுவுகன்னு கேட்கப்பட்டிருக்கு. இந்த வினாவில் வலதுபுற மதிப்பை எடுத்துட்டு இடதுபுற மதிப்பை நம்ம நிரூபிக்கிறோம். வலது பக்கம் RHSல கொடுக்கப்பட்டு இருக்கக்கூடியது sin 2x பெருக்கல் 1 plus 2 cos x என கொடுக்கப்பட்டுள்ளது. இதில் வெளியில் இருக்கக்கூடிய sin 2x பிராக்கெட்டில் இருக்கக்கூடிய மதிப்புகளை பெருக்கிறப்ப 1 பெருக்கல் sin 2xங்கிறப்ப sin 2x, அடுத்து ப்ளஸ் 2 sin 2x cos x, sin 2x cos x. பெருக்கல்ல இருக்கக்கூடிய மதிப்பை நம்ம இந்த இடத்துல கூட்டல் கழித்தலுக்கு மாற்றி எழுதுகிறோம். அப்போ பெருக்கல்ல இருக்கக்கூடிய இரண்டாவது உறுப்பானது sin 2x cos xன்னு இருக்குது. அப்போ அங்கே நம்ம பயன்படுத்தக்கூடிய முற்றொருமை sin a cos b அப்படிங்கிற முற்றொருமையை பயன்படுத்துகிறோம். sin a cos b அப்படிங்கிறது எப்போ கிடைக்கும்னா சைன் ஃபார்முலாவை ப்ளஸ் பண்ணுறப்ப கிடைக்கும். ஒரு 2 sin a cos bன்னு வரும். அந்த 2 வலது பக்கம் கொண்டு போகிறப்ப 1/2ன்னு எழுதிக்கலாம். சைன் ஃபார்முலாவை ப்ளஸ் பண்ணுறோம். அப்போ சைன் ஆஃப் a ப்ளஸ் b ப்ளஸ் சைன் ஆஃப் a மைனஸ் b என்பது தான் நமக்கு முற்றொருமையாக அமையும். sin 2x அப்படியே எழுதிடலாம் முதல் மதிப்பை. அடுத்த மதிப்பில் sin 2x cos xக்கு பதிலாக முற்றொருமையை பயன்படுத்தும் பொழுது 1/2 sin a ப்ளஸ் b, a-யின் மதிப்பு 2x, b-யின் மதிப்பு x ப்ளஸ் sin of a minus b 2x minus x 2x minus x 2 கேன்சல் ஆக போக sin 2x plus sin பிராக்கெட்டில் இருக்கக்கூடிய மதிப்புகளை சுருக்கிறோம். sin 2x plus x sin 3x sin 2x minus x sin x sin x. இப்போ இந்த மதிப்புகளை இதெல்லாம் பெருக்கிட்டு எழுதுகிறோம். அப்படின்னா முதல் மதிப்பில் sin 2x ப்ளஸ் இந்த இடத்துல நாம் எப்படி எழுதிக்கலாம்னா பிராக்கெட் ரிமூவ் பண்ணுறப்ப sin 3x ப்ளஸ் sin x வரிசையாக எழுதிட்டோம். அப்படின்னா முதல்ல sin x, அடுத்து sin 2x, அடுத்து sin 3x sin 3x. இப்போ இடதுபுற மதிப்பை கொண்டு வந்துட்டோம். LHS எழுதிக்கலாம். எனவே LHS ஈக்குவல் டு RHS. அதாவது என்ன நிரூபித்தோம்? sin x therefore sin x ப்ளஸ் sin 2x ப்ளஸ் sin 3x equal to sin 2x into 1 plus 2 cos x என நிரூபிக்கப்பட்டது. Thank you.